சரி, பெரிய டைனோசர்கள் போனதும் அந்த சிம்மாசனம் காலியாயிடுச்சு. அந்த இடத்துக்கு யார் வந்தா? நம்ம ஆளுங்க தானே, பாலூட்டிகள். அதேதான். செனோசோயிக் காலம், அதாவது பாலூட்டிகளின் யுகம் தொடங்குச்சு. 15 கோடி வருஷமா ஒளிஞ்சு வாழ்ந்த நம்ம மூதாதையர்கள் இப்போ தைரியமா வெளியில வந்துச்சு. போட்டியே இல்ல. அதனால பலவிதமான வடிவங்கள்ல பரிணாமம் அடைஞ்சது. சின்ன எலி மாதிரி இருந்த உயிரினத்துல இருந்து திமிங்கலம், யானை, புலி, குதிரைன்னு இன்னைக்கு நாம பாக்குற எல்லா விலங்குகளும் தோன்றுச்சு. இந்த காலகட்டத்துல மூளையோட அளவு பெருசானது சமூக வாழ்க்கை முக்கியமாச்சுன்னு குறிப்பில் இருக்கு. இந்த காலகட்டத்தோட உச்சக்கட்டமா ஒரு குறிப்பிட்ட பாலூட்டி இனம் எழுச்சி பெறுது. அதுதான் மனிதர்கள். கடந்த சில லட்ச வருஷங்கள்ல நம்ம மூளை அபரிமிதமா வளர்ந்து கருவிகள், நெருப்பு, மொழி, விவசாயம், நாகரிகம்னு நாம இந்த கிரகத்தோட போக்கியே மாத்திட்டோம். ஆமா, பரிணாம வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு விலங்கு இந்த முழு கிரகத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு. ஒற்றை செல்லுல ஆரம்பிச்ச கதை கோடிக்கணக்கான வருஷங்கள் பயணிச்சு இப்போ நம்ம கிட்ட வந்து நிக்குது. நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. இந்த நீண்ட பயணத்துல நாம ஒரு சின்ன புள்ளி தான், ஆனா ரொம்ப முக்கியமான புள்ளி.